பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சென்ற மாதம் மறைசாட்சியான புனித தேவசகாயம் அவர்களுடைய பிறந்த ஊருக்கு நான் சென்றிருந்தேன். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை மறை மாவட்டத்தில் உள்ள நட்டாலம் என்கிற அந்த இடம். அந்த இடத்தில் நற்செய்தி பெருவிழாவிற்காக சென்று நற்செய்தி அறிவித்து முடித்துவிட்ட பிறகு அந்த திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை ஒவ்வொரு பகுதிக்காக அழைத்து சென்று என்னை காண்பித்து கொண்டு அந்த இடத்தினுடைய மகிமையை, புனிதத்தை விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படியாக பல இடங்களை நாங்கள் பார்வையிட்ட போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர் மிக ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சொன்ன செய்தி, இதோ ஃபாதர், நீங்கள் பார்க்கிற இந்த குருசடி இடம், இங்குதான் தேவசகாயம் அவர்கள் வாழ்ந்தபோது மக்கள் எல்லோரும் பலிகளை செலுத்துவார்கள். ஆடு, மாடு, கோழி போன்ற விலங்குகளை, பறவைகளை இந்த இடத்திலே பலியாக ஒப்பு கொடுப்பார்கள். இந்த இடம் பலி ஒப்பு கொடுக்கப்பட்ட இடம். அவர் இந்துவாக இருந்தபோது நீலகண்ட பிள்ளை என்கிற பெயருடன் வாழ்ந்து வந்திருக்கிறார். எப்பொழுது அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ, கிறிஸ்துவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு விசுவாச வாழ்க்கை வாழத் தொடங்கினாரோ, அந்த ஆடு, மாடு, கோழிகளை எல்லாம் பலி கொடுத்த அந்த இடமானது மாற்றப்பட்டு இன்றைக்கு அருளின் ஊற்றாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சிலுவை அமைந்திருக்கிற இடமாக மாறியிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள், விசுவாசிகள் அந்த இடத்திலே வந்து தங்களுடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை, ஜபங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுச் சொல்லுகிறார்கள். அந்த இடம் ஒரு மனமாற்றத்தின் இடமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் இடமாக, தன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த இடமாக அந்த இடம் மாறியது. ஒரு காலகட்டத்தில் பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்ட இடம் இன்றைக்கு மனமாற்றத்தின் இடமாக, கிறிஸ்துவின் சாட்சி உள்ள இடமாக மாறியிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வை ஏன் இந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் இதை மையப்படுத்தி இருக்கிறது. இது ஆண்டவரின் பாஸ்கா, அதாவது ஆண்டவருடைய கடத்தல் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய பாஸ்கா என்று எது குறிப்பிடப்படுகிறது என்றால், பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வந்த அந்த நிகழ்வைத்தான் பாஸ்கா என்று அழைக்கிறோம். ஆண்டவருடைய கடத்தல் என்று அதற்கு பொருள். பழைய ஏற்பாட்டில் பாஸ்கா என்பது என்ன, பழைய ஏற்பாட்டில் இந்த பாஸ்காவினுடைய அடையாளங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. எகிப்தினுடைய அடிமைத்தனம் ஒன்று, பிறகு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இரண்டாவது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்றால், ஆட்டுக்குட்டியினுடைய பலியினால் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். நான்காவது, ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் சிந்துதல். ஐந்தாவது, ஆடு பலியிடப்படுதல். இந்த ஐந்தும் அந்த பாஸ்காவில் இருந்தது. இதன் வழியாகத்தான் இஸ்ராயேல் மக்கள் அங்கிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்டார்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஓர் ஆட்டுக்குட்டி தேர்ந்து கொள்ளப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் வீடுகளில் அடையாளமாக தெளிக்கப்பட்டது. அந்த ஆடு பலியிடப்பட்டது. நானே ஆண்டவர், இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. இது ஒரு நினைவு நாளாக விளங்க வேண்டும். இது ஒரு ஆண்டவரின் விழாவாக கொண்டாடப்பட வேண்டும். தலைமுறையாக இது நினைவு கூறப்பட வேண்டும். இது ஒரு நிலையான நியமமாக இருக்க வேண்டும். எது?
ஆண்டவருடைய அந்த பாஸ்கா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தது. இப்பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் இதே பாஸ்காவை கொண்டாடி கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை. இந்த பாஸ்காவை நாம கொண்டாடல. இது யூதர்களுடைய பாஸ்கா. மாறாக நம்முடைய பாஸ்கா எது என்றால் கிறிஸ்து. கிறிஸ்து தான் நம்முடைய பாஸ்கா. அவர் எப்படி பாஸ்காவாக மாறினார்? இது புதிய ஏற்பாட்டின் பாஸ்கா. அது பழைய ஏற்பாட்டின் பாஸ்கா. இப்பொழுது நான் விளக்கப் போவது புதிய ஏற்பாட்டின் பாஸ்கா. இந்த புதிய ஏற்பாட்டின் பாஸ்கா என்பது இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அடிமைத்தனமும் புதிய ஏற்பாட்டில் பாவத்தின் அடிமைத்தனமும் சுட்டி காட்டப்படுகிறது. ரெண்டுத்துக்கும் உள்ள கனெக்ஷன். பழைய ஏற்பாட்டில் எகிப்தின் அடிமைத்தனம், புதிய ஏற்பாட்டில் பாவத்தின் அடிமைத்தனம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, இங்கு பாவத்திலிருந்து மீட்பு. பாவத்திலிருந்து மீட்பு புதிய பாஸ்காவில். அங்கு ஆட்டுக்குட்டி அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த இடத்தில் புதிய பாஸ்காவில் கிறிஸ்து அடையாளப்படுத்தப்படுகிறார். அங்கு ஆட்டுக்குட்டி, இங்கு கிறிஸ்து. அந்த இடத்தில் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் அடையாளமாக வீடுகளில் பூசப்படுகிறது, தெளிக்கப்படுகிறது. இந்த இடத்தில் கிறிஸ்து கல்வாரி மலையில் இரத்தம் சிந்துகிறார். கிறிஸ்து என்கிற அந்த ஆட்டுக்குட்டி, அந்த செம்மறியின் இரத்தம் சிந்துதல். இங்கு ஆடு பலியிடப்படுகிறது. புதிய ஏற்பாட்டினுடைய பாஸ்காவில் கிறிஸ்து பலியிடப்படுகிறார். கிறிஸ்து பலியாகிறார். கிறிஸ்து பலியாகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மறை உண்மையை வெளிப்படுத்துவதுதான் இந்த நாளினுடைய இறை வார்த்தை செய்தி. இந்த பாஸ்காவை தான் கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு ஒவ்வொரு தெய்வீக பலியிலும் நினைவு கொண்டு கொண்டிருக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இது உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கட்டும். இதனை ஆண்டவரின் விழாவாக கொண்டாடுங்கள். தலைமுறை தலைமுறை தோறும் இதை கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருக்கட்டும். அன்பிற்கு பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்தில் ஓய்வு நாளில் சீடர்கள் கதிர்களை கொய்து கொண்டு போகிறார்கள். கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். இதை பார்க்கின்ற பரிசேயர்கள் சதுசேயர்கள் இயேசுவிடத்தில் குறை கூறுவதை பார்க்கிறோம். இந்த சீடர்களை குறித்து குற்றம் சுமத்துவதை பார்க்கிறோம். பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம்முடைய சீடர்கள் செய்கிறார்கள் என்று. ஆண்டவர் இந்த இடத்தில் அற்புதமாக ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். கோவிலை விட பெரியவர் இங்கு இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, கோவில் என்பது புனிதமானதுதான். கோவில் என்பது ஒவ்வொருவருக்கும் முக்கியமானதுதான். ஆனால் இந்த கோவில் எதனால் அர்த்தம் பெறுகிறது என்றால், கோவிலில் இருக்கின்ற இறைவனால் தான் இது அர்த்தம் பெறுகிறது. அப்படி இல்லைன்னா இது வெறும் கட்டிடம் தான், வெறும் கட்டிடம் தான். இந்த கட்டிடத்திற்குள் இருக்கின்ற இறைவன், இந்த ஆலயத்திற்குள் இருக்கின்ற பிரசன்னமாக இருக்கின்ற இறைவனுடைய திருவுடல், திரு ரத்தம், இதுதான் அந்த இறை பிரசன்னம்தான் இந்த ஆலயத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அப்படியாக கிறிஸ்துதான் அனைத்திலும் முதன்மையானவராக, பெரியவராக, உயர்ந்தவராக, போற்றுதற்குரியவராக, ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். ஓய்வு நாளும் மானிட மகனுக்கும் உட்பட்டதே, மானிட மகனுக்கும் கட்டுப்பட்டதே. அப்படியென்றால் மானிட மகனாகிய கிறிஸ்துவே அனைத்திலும் முதன்மையானவர். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த பலி அவரால் ஒப்பு கொடுக்கப்படுகிறது, அவருக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது, நம் ஒவ்வொருவருக்கும் மீட்புக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது, நம் ஒவ்வொருவருடைய நிலை வாழ்விற்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் இரத்தம் சிந்துதல் நமக்கு நிலை வாழ்வையும், நிலையான மீட்பையும், முடிவில்லா வாழ்வையும், நிலையான நித்திய பேரின்பத்தையும் கொண்டு வருகிறது என்கிற உணர்வில் வாழ்கிற போது இந்த தெய்வீக திருப்பலியினுடைய நிறைவான அருளும் ஆசீரும் நம் ஒவ்வொருவரின் மீதும், நம் குடும்பத்தின் மீதும் தங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்குரிய அன்பர்களாய் என்றென்றும் வாழ்ந்து சாட்சிகளாயிருப்போம். ஆமீன்.